Hello, ladies and gentlemen. In this video, I discuss about gold, USD CAD, USD JPY, BTC, USD, USD மேலாத்தையும் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு வந்து நீங்கள் பார்த்தோம்னா நியர்லி ஒரு 1% மேலே போயிட்டுருக்கு. ஓகேங்க, சாரி 3% மேலே போய்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, 3% வந்து மேலே போயிருந்திருக்கு. இப்போது ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்விங்கு, டீப் இன்ட்ராடே என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்திருக்குன்ற எல்லாத்தையும் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து நம்மளோட ஸ்விங்கு ஓகேங்களா. ஸோ ஸ்விங்கு பொறுத்தளவு எதுவுமே வரல. ஸ்கேல்பிங் வந்திருக்கு. தென் நம்மளோட டீப் இன்ட்ராடே வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டீப் இன்ட்ராடே பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல்பிங் பார்த்துக்குறோம். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம்னா இன்றைக்கி டீப் இன்ட்ராடே ரெண்டே ட்ரேட் தான். ஏன்னா நியூஸ் வந்தனால மார்க்கெட் வந்து இன்றைக்கி லண்டன் செக்ஷன் ஃபுல்லாகவே அக்குமுலேஷன் ஆகிட்டு இருந்தது. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இது ஃபில் டிபி 1:6 வந்து காலையிலே ஃபில் டிபி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ட்ரேடு 1:4 ஓகேங்களா. 20 பாயிண்ட்ஸ் வந்து ஃபில் டிபி ஆச்சு. ஸோ இந்த ரேஞ்சு 6 பாயிண்ட் வந்து ஃபில் டிபி ஆச்சு. ஓகேங்களா. ஓவராலாக டீப் இன்ட்ராடே பொறுத்தளவு 26 பாயிண்ட் வந்து கேப்சரபிள். ஓகேங்களா. இன்றைக்கி இந்த ஒரு கேண்டல் நியூஸுக்காண்டி நம்ம ஃபுல்லாகவே ட்ரேடு கிடைக்கிது. லண்டன் ஃபுல்லாகவே கன்சல்டேஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ தான் ஆக்சுவலாக லண்டன் இன்னும் க்ளோஸ் ஆகல, அதனால் மேலே போன மாதிரி காட்டும். ஸோ லண்டன் ஆரம்பித்தது இங்கே. ஓகேங்களா. ஸோ லைவ் இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி கூட இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான், அதாவது டோக்கியோட ஹையை தான் ஸ்வீப் பண்ணிச்சே தவிர வேறு எதுவுமே இன்னும் நடக்கலை. ஓகேங்களா. ஸோ இதான் நடந்தது. இப்போ வாங்க நம்ம ஸ்கேல்பிங் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேல்பிங்கை பொறுத்தல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே கவுண்டபிள் ட்ரேட்ஸ் தான். பட் நிறைய ட்ரேடு எஸ்எல் அடிச்சது. பட் ஃபில் டிபி நிறைய ட்ரேட் அடித்ததுனால கேப்சர் ஆகிடுச்சு. ஃபில் டிபி கம்மியாக தான் அடிக்கும் எப்போயுமே, அதனால கேப்சர் ஆகிடுச்சு. ஏன்னா எஸ்எல் கம்மி நம்மகிட்ட, டிபி வந்து அதிகம். ஸோ இங்கே பாருங்கள் 1:4 8 பாயிண்ட் ஃபில் டிபி. இந்த ட்ரேடு பாருங்கள், இது ஒரு 1:3.6 6 பாயிண்ட் ஃபில் டிபி. இந்த ட்ரேடு எஸ்எல் 2.4 எஸ்எல், இது வந்து 1.7 எஸ்எல். இந்த ட்ரேடு 1.7 எஸ்எல். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ட்ரேடு ஃபில் டிபி 4.28 வந்து ஃபில் டிபி. தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ட்ரேடு எஸ்எல் 2 எஸ்எல் அவ்வளோதான். ஓகேங்களா. ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்கேல்பிங்கில் 11.4 வந்து ப்ராஃபிட்டபிள். நம்மளோட ஸ்கேல்பிங்கில் 0.01 லாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா $11 கிடச்சிருக்கும். ஸ்டாண்டர்ட் லாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா $1,100 கிடச்சிருக்கும். அதே நம்மளோட டீப் இன்ட்ராடே ஓகேங்களா, டீப் இன்ட்ராடே கேட் ட்ரான்சஸில் 0.01 லாட் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரௌண்டு $26 கிடச்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டாண்டர்ட் லாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $2,600 வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இதான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம நம்மளோட இதில் பார்ப்போம், அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் டீப் இன்ட்ராடே ஹையர் டைம் ஃப்ரேமில் ஸ்விங்கு அண்டு ஸ்கேல்பர்ஸ். ஓகேங்களா. ஸோ ஸ்கேல்பர்ஸ், ஸ்விங்கு, டீப் இன்ட்ராடே. டீப் இன்ட்ராடே இருக்குது, ஸ்கேல்பர்ஸ், ஸ்விங்கு, இன்ட்ராடே பிளேயர்ஸ். ஸோ அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்ற சொல்லியிருக்கான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கோல்டு வந்து டெஃபினெட்லி அப் ட்ரெண்டு போகும் பட்சத்தில் அப் ட்ரெண்டு தான் போகுது அப்படின்னா 3,950 வந்து டச் பண்ணிட்டு தான் மேலே போகும். கிட்ட தான் வந்துச்சே தவிர இன்னும் டச் ஆகலை. ஓகேங்களா. கிட்ட தான் இருந்துச்சே தவிர இன்னும் டச் ஆகலை. டச் பண்ணிவிட்டு ஒரு சில கன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே பிரேக் பண்ணும் போதில் அது ஒரு சில கன்ஃபர்மேஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது என்ன மூமெண்ட் இருக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையும். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ஸ்விங் ட்ரேடர் எதுவுமே பார்க்க வேணாம். இப்போது ஸ்கேல்பர்ஸை பொறுத்தளவு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கேல்பர்ஸில் இந்த ஸ்விங் லோ ஓகேங்களா, இப்போ ரெட் இருக்குல்ல இந்த ஸ்விங் லோ, தென் சிபி நியூஸ் அப்போ அந்த ஸ்விங் ஹை. ஓகேங்களா. அந்த 2 ஹைஸு லைக் அந்த ஹை ஸ்விங் லோ ஸ்விங்குள்ளே நீங்கள் பார்க்குறதுன்றது ஸ்கேல்பிங்கிறது நல்லது. இப்போ அதே நம்மளோட டே ட்ரேடர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்களும் அதே தான் செல்லுக்கான இதே கீழே வந்து கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். பைக்கான வந்து இப்போதைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா ஃபுல்லாகவே லிக்விடிட்டி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்விங் ஹைக் போயிருங்க டேரெக்டாக. அந்த ஸ்விங் ஹைக் மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டே ட்ரேடிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இன்ட்ராடே மற்றபடி வேறு எதுவும் பார்க்காதீங்க இதில். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து யூஎஸ்டிஜி ஏன் சொல்கிறேன், அதை நான் மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஏன் எதுக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஏன்னா இந்த நியூஸ் கேண்டலோட வால்யூம் வந்து நிறையா போயிருக்கு. ஆக்சுவலாக டக்குன்னு இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஜம்ப் ஆனதில் நிறைய ஆர்டர் பெண்டிங் ஆர்டர் உள்ளே இருக்கும். இந்த ரேஞ்சு ஃபுல்லாக கம்பல்சரி பெண்டிங் ஆர்டர் இருக்கும். அதனால தான் எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் மோஸ்ட் ப்ராபபிலிட்டி செல்லு கனெக்டட் எடுக்கும் போதில் நல்லாவே ஓரளவு உங்களுக்கு அக்யூரேசின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எஃப்இஜி கீழே தான் இருக்குது. மார்க்கெட் ஒரு ஹையர் போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஹையரில் வரணும். வந்தால் தான் மார்க்கெட்டோட நேச்சரேவும் கரெக்டாக. ஸோ ஹையரில் வந்து வரணும். ஸோ வர்றதுக்கு கீழே எஃப்இஜி இருக்குது, வால்யூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பெண்டிங் ஆர்டர்ஸ் நிறையா இருக்குது. எஃப்இஜி நிறைய பெண்டிங் ஆர்டர் தான். ஓகேங்களா. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்விங் ஹை. ஓகேங்களா. இந்த ஸ்விங் ஹை ஏன் எடுக்க வேணாம், ஸ்கேல்பர்ஸும் அண்டு
டே ட்ரேடரும் ஏன் வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸ்கேல்பர்ஸ் எடுக்கலாம், டக்குன்னு ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. பட் ஆனால் டே ட்ரேடர் ஏன் எடுக்க வேணாம்னு சொன்னேன் அப்படின்னா, இந்த ரேஞ்ச் நீங்கள் எடுத்து ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் மேலே போகும், திரும்ப ரிவர்ஸ் ஆகி கீழே வரும். ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே அன்கிளைம்டு லிக்யூரிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே கூட பாருங்கள், இதை கூட நம்ம ட்ரெண்ட் என்ன கனெக்ட் பண்ணலாம். பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதை கூட நம்ம ட்ரெண்ட் என்ன கனெக்ட் பண்ணலாம். இந்த மேஜர் ஹை லிக்யூரிட்டி இருக்குல்ல, அதை கூட நம்ம ட்ரெண்ட் என்ன கனெக்ட் பண்ணலாம். அங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே கிராப் தான் இருக்குது, லிக்யூரிட்டி கிராப் தான் இருக்குது, லிக்யூரிட்டி ஸ்வீப் ஆகலை. ஸோ அங்கே இன்னும் பெண்டிங் ஆர்டர் இருக்குது, அதனால தான் அந்த மாதிரியா இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஸ்விங் நீங்கள் என்ட்ரி எடுத்தப்போ நம்ம அப்படியே மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் ஆகிட்டு கீழே வந்துடும். ஸோ அதனால தான் ஓவராலாக ஸ்விங்கு தான் நீங்கள் இன்ட்ராடே தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே ஸ்ட்ராங்காக பாடி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறது. அதனால தான் ஓகேங்களா, லிக்யூரிட்டிஸ்லாம் இருக்கிறத பார்த்துட்டு தான் நம்ம என்ட்ரி செட்டப் பண்ணுறது நடக்கணும். யூஎஸ்டி ஜேபிஒய் கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா, நேற்று நம்ம சொல்லியிருந்திருப்போம். ஆக்சுவலாக கரெக்டாக இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே ஃபில் டிபி அடிச்சுட்டு தான் கீழே இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நேற்று இது ஆக்சுவலாக டிஸ்கஸ் பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் நாட் ஷுர், கொஞ்சம் ஞாபகம் இல்லை. இப்போது யூஎஸ்டி ஜேபிஒயில் என்ன இருக்குது அப்படின்னா, கரெக்டாக ஃபுல் டிபி அடிச்சதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு வால்யூம் டக்குன்னு ஒரு கேண்டில்ன்ட்டு திரும்ப ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. ட்ரெண்ட் லைன் மேலே போகுது. ட்ரெண்ட் லைன் இதுதான் ட்ரா பண்ணுறது கரெக்டு. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ ட்ரெண்ட் லைன் நீங்கள் வித்தியாசமாக பண்ணுறீங்க, நான் வித்தியாசமாக ட்ரா பண்ணுறேன், எதை ப்ரோ கன்சிடர் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ட்ரெண்ட் லைனை பொறுத்தளவு எதனால் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ட்ரெண்ட் லைன் வந்து பேஸ்டு அப்பான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஹையர் ஹை போகுது, அது லோ ஹையர் ஹை போகும்போதில் ஏதோ ஒன்று தடுக்குது. கரெக்டாக இங்கேருந்து மேலே போனது, அதாவது இங்கேருந்து கீழே வந்தது, ஏன் இங்கேருந்து கீழே வரல? இது லோ, இது ஹை, ஹையர் லோ. திரும்ப ஹையர் ஹை ஏன் போகுது அப்படின்னா, அப் ட்ரெண்ட் போகுது. ஆனால் ஹையர் ஹை போக வைக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, ஹையர் லோவில் லிக்யூரிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த லிக்யூரிட்டி கான்செப்ட் வந்து கொஞ்சம் பெரிய கான்செப்ட். ஸோ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லிக்யூரிட்டி கான்செப்ட்லாம் எப்படின்றக்குள்ளக்க நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ லிக்யூரிட்டி கான்செப்டோட டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். கமெண்டில் லிக்யூரிட்டின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஒரு 10 to 20 கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி நான் லிக்யூரிட்டியை பற்றி நான் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஸோ அது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம யூஎஸ்டி ஜேபி ஸ்கேல்பிங் இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங்கில் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன் இந்த ஸ்விங் ஹை ஸ்விங்கு இதுக்கும் அதே தான். மேலே நியூஸ் அப்போ ஃபுல்லாக ஃபாலோ ஆயிருக்கு. அன்கிளைம்டு எஃப்யூஜி கண்டிப்பாக மேலே இருக்கும். கீழேயுமே நல்ல எஃப்யூஜி இருக்குது. பார்த்தீங்களா? கீழேயுமே நல்ல ஒரு எஃப்யூஜி இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபுல்லாக அன்ஆர்டர்ஸ் வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ பெண்டிங் ஆர்டர்ஸாக கண்டிப்பாக ஃபில் பண்ணுறது கண்டிப்பாக மார்க்கெட் வரும். அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து இந்த செட்டப்ஸ் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான். அது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அக்ரெசிவாக நம்ம போயிடக்கூடாது. மேலே கீழேயோ ஸ்கேல்பர்னாலும் சரி, டேட்டர்னாலும் சரி, நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட்டு பாடி க்ளோஸ் வித் வால்யூமோட இருந்துச்சு அப்படின்னா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஐ திங்க் இன்னும் ஒரு 7:30 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு நியூஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஃபெட்டு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த ரேஞ்சு நம்ம பார்க்கணும். அதனால் அந்த ரேஞ்சு கூட ஆகிடக்கூடாது. ஸோ நியூஸையும் கொஞ்சம் டைம் கேல்குலேஷன் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோக்குள்ள ஸ்கேல்பிங் கணதை பார்த்துக்கலாம். ஸ்விங் ட்ரேடர் டே ட்ரேடரும் ஸ்கேல்பிங் இது 2 பார்த்துக்கலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ப்ளே ஜோன் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? 1:5 வந்து 6 கொடுத்து முடிஞ்சு மார்க்கெட் ஆரம்பித்தப்போ. ஸோ காலைல ஒரு 6 o'clock தான். ஓகேங்களா? ஸோ 6 o'clock தான் கரெக்டாக கொடுத்துருக்கு. கரெக்டாக அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் என்ட்ரி செட்டை பார்த்துருந்துருங்க. டெஃபினெட்லி பார்த்து க்ளோஸ் பண்ணியிருந்துருக்கலாம். நார்மல் டெக்னிக்கல்ஸ் தான் நான் இப்போ பேசுகிறது எல்லாமே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக கீழே தான். ஓகேங்களா? ஸோ செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஹை டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கனாலுமே இது வந்து லோயர் லோ ஃபார்மேஷன் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் என்னாச்சு அப்படின்னா கன்சல்டேஷன் தான். ஆக்சுவலாக வெரி ஹை டைம் ஃப்ரேம் பார்த்தப்ப தான் கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. அங்கேருந்து திரும்ப ஹையரில் வந்துச்சு. ஒரு சோர்ச் கொடுத்து திரும்ப லோயரில் வந்துச்சு. திரும்ப லோவர் ஹை போயிருக்கு. திரும்ப லோ, லோவர் ஹை, லோயர் லோ, திரும்ப லோவர் ஹை போயிருக்கு. அப்போது கண்டிப்பாக லோயரில் தான் வரணும். ஸோ மேக்ஸிமம் மோஸ்ட் ப்ராபபிலிட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த யூஎஸ்டி ஜேபியில் செல்லுக்கான ட்ரேட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுன்றது நல்லது. ஏன்னா நல்ல அப் ட்ரெண்டு பாருங்கள், நல்ல ஒரு அப் ட்ரெண்டு போய்கிட்டு இருக்குது. கரெக்டாக கன்சல்டேஷன் பண்ணி மேனிபுலேஷன் பண்ணி நல்ல ஒரு அப் ட்ரெண்டு போய்கிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டவுன் ட்ரெண்டு தான் வரணும். பட் ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு வாட்டி அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்ட் இங்கே கன்சல்டேஷன் கன்சல்டேஷன் ஆகிட்டு திரும்ப ஒரு மேனிபுலேஷன் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வருது. கன்சல்டேஷன் ஆகுது, ஒரு கேண்டில் மேனிபுலேஷன் பண்ணிட்டு கீழே வருது. மறுபடியும் மேலே போகுது, கன்சல்டேஷன் ஆகுது, மேனிபுலேஷன் பண்ணிவிட்டு கீழே வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கீழே வரும்போதில் இது மேக்ஸிமம் வந்து மேனிபுலேஷன் பண்ணுறது வரும். அக்குமுலேஷன் ஆகுது, மேனிபுலேஷன் பண்ணிட்டு கீழே வருது. ஓகேங்களா? ஸோ இங்கே கூட பாருங்கள், இந்த லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு தான் கீழே வருது. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இது வந்து அக்குமுலேஷன் பண்ணிவிட்டு கீழே வந்துடுது. அப்படி இல்லை அப்படின்னா உடனே வி ஷேப் ரெக்கவரி மாதிரி கொடுத்து கீழே வந்துடுது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வி ஷேப் ரெக்கவரி மாதிரி தான் இருக்குது. பட் இந்த லோ வந்து உடனே பாடி க்ளோஸ் ஆகணும். அப்படி பாடி க்ளோஸ் ஆகாமல் கன்சல்டேஷன் ஆகணுக்குள்ளே ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி இது ஒரு மேனிபுலேஷன் பண்ணிட்டு தான் கீழே வருன்றது ஒரு இண்டிகேஷன். நான் சும்மா பார்த்தாலே தெரியல, இது கேரக்டர் ஒன் டே கேரக்டர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. பட் நம்ம சும்மா பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. அதை நான் சொல்கிறேன். 2 விஷயம் நடக்கணும். ஒன்று, இப்போ இருந்தே அப்படியே கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மேலே போயிட்டு கூட கீழே வரலாம். ஓகேங்களா? ஸோ தான் இப்போதைக்கு
நீங்கள் சில்லுக்கான ட்ரேடு பார்க்குறன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஸ்விங் லோ இருந்துச்சு அப்படின்னாலும் ஈவன் கன்சால்டேஷனுக்குள்ள தான் இருக்கும். ஓகேங்களா, டவுன் ட்ரெண்ட் மாறாட்டினாலும் கன்சால்டேஷன் ஹை டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் கன்சால்டேஷன் தான் இருக்கும். ஓகேங்களா, 4 hour டைம் ஃப்ரேமில் கன்சால்டேஷன் இருக்கும் போதில் கண்டிப்பாக லிக்யூரிட்டி இருக்குது. அந்த லிக்யூரிட்டி கண்டிப்பாக அடிக்கிற கீழே வரும். ஓகேங்களா, ஸோ சில்லுக்கான ட்ரேட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுன்றது நல்லது. பையை விட பை வந்து அந்தளவு கரெக்டாக வராது. ஓகேங்களா, ஸோ இதான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சில்வர் பார்க்கலாம். சில்வரை பொறுத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு அந்த ட்ரெண்ட் லைன் லிக்யூரிட்டி இருக்குல்ல, ஸோ ட்ரெண்ட் லைன் லிக்யூரிட்டி எல்லாத்தையும் நேற்று கிராப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரேடர்ஸ் டீப் நம்மளோட இன்ட்ரடே பிளேயர்ஸ் வந்து ஸ்விங்லோ பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக பாடி க்ளோஸ் பண்ணி பொறுமை கீழே வந்துருக்கு. நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும், மினிமம் ஒரு 5 minutesலேயாச்சும் பாடி க்ளோஸ் செக் பண்ணுவோம். ஸோ இங்கே க்ளோஸ் ஆகலாம், ஸ்வீப் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நல்லா க்ளோஸ், ஸ்வீப்பும் கீழே நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு, திரும்ப ரீட்ரேஸ்ட் ஆகிருக்கு. 61% ஆக்சுவலாக வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். 61 ஃபிபனாக்கி போட்டிங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக வரல. ஓகேங்களா, 61% இருக்காது. ஃபிபனாக்கி வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரேட் எடுத்துக்க முடியாது. பட் பிரேக் அவுட் அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஒரு டீசென்ட்டான ஆர்ஆர் வந்து கண்டிப்பாக கேப்சர் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா பிரேக் அவுட் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிடுச்சா, ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஆன உடனே என்ட்ரி எடுத்து இந்த ஸ்விங் ஹைக் மேலே எஸ்எல் வச்சிருப்பீங்க. எஸ்எல் வச்சுட்டு டிபி வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் லோ வச்சுருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஸ்விங் லோ வரைக்கும் இருக்குது டிபி. ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1:1 அந்த ரேஞ்ச் தான் வருது. ஓகேங்களா, இது இவ்வளோ தூரம் கீழே வந்துருக்கு. பட் நம்ம இவ்வளோ தூரம் கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னா இதை TP1, இது TP2, இது TP3, இது TP4 சொல்லி கொண்டு போய்க்கலாம். மேக்ஸிமம் 2 TPயோட என்னால் முடிச்சிருங்க. என்னோடய சஜஷன் மேக்ஸிமம் 2வது TP நார்மல் டெக்னிக்கலாக போட்டு முடிச்சிருங்க. இப்போது 1:1.5 தான் கேப்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா, ஸோ நார்மல் டெக்னிக்கலில் இவ்வளோ தான் வரும். இதுதான் உண்மை. ஓகேங்களா, நார்மல் டெக்னிக்கலில் மூமெண்ட் வந்து இருக்காது. ஸோ மூமெண்ட் இருக்காது மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்ட்ராடே பார்த்தீங்க அப்படின்னா 1:2 அந்த மாதிரி தான், மேக்ஸிமம் 3-4 கிடைக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா, அதுக்கு மேலே எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா நார்மல் டெக்னிக்கல் இட்ஸ் ஆல்வேஸ் நார்மல் டெக்னிக்கல். அதில் அக்யூரஸியான செட்டப்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்கும். என்ட்ரி எடுக்கலாம், ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் அக்யூரஸியாக இங்கே தான் ரிவர்ஸ் ஆகும். இங்கேருந்து இது எஸ்எல் சின்ன பாயிண்ட் இவ்வளோ தான் வைக்கணும், இதுக்கு மேலே போகாது அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது நார்மல் டெக்னிக்கலில். இப்போ உங்களுக்கே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எஃப்இஜி, டிமாண்டு, சப்ளை, லிக்யூரிட்டி இதெல்லாம் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, பண்ணுறீங்க. ஆனால் இங்கேருந்து கீழே வருது, பை என்ட்ரி எடுத்திருக்கீங்க. ஓகேங்களா, பை என்ட்ரி எடுத்திருக்கீங்க. சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க. பை என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் இது இங்கேருந்து கீழே தான் வரப்போகுதுன்னு சொல்லி உங்களால் 100% சொல்ல முடியுமா? அதே மாதிரி டைட் எஸ்எல்லாம் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா? ஓகேங்களா, ஸோ அப்படின்ற கேள்வி நீங்கள் கேளுங்க, உங்களுக்கே ஆன்சர் தெரியும். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான். இப்போ இன்றைக்கி காலைல எடுத்த ட்ரேடை கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், நான் எடுத்த எல்லா ட்ரேட்லையுமே இந்த 2.5 ரிஸ்க்கு 5 பாயிண்ட் ரிஸ்க்கு வச்சு ட்ரேடு கன்சிடர் பண்ணி என்ட்ரி எடுக்க முடியுமான்றதை கேள்வி கேட்டுக்கோங்க உங்களுக்குள்ளேயே. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரேடு எவ்வளோ டைட் எஸ்எல்லாம் இருக்குது, இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ டைட் எஸ்எல்லாம் இருக்குது, இங்கேயும் டைட் எஸ்எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் இது நம்மளால் பண்ண முடியுமான்றதை நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. ஓகேங்களா, ஸோ ஏன்னா இந்த மாதிரி டைட் எஸ்எல்றதுக்கு எஸ்எல்லும் வாங்கும், டிபியும் கொடுக்கும். பட் ஆனால் கன்சிஸ்டன்சி தான். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரேடு எஸ்எல் அடிச்சிருக்கு, எஸ்எல் அடிச்சு செகண்ட் ட்ரேடு பாருங்கள் ஃபுல் டிபி அடிச்சிருச்சு. ஸோ இங்கேயும் பாருங்கள் டைட் எஸ்எல் அதே தான், இங்கேயும் டைட் எஸ்எல், எல்லா இடத்துலையும் டைட் எஸ்எல் தான். 2.5 பாயிண்ட்டுக்கு மேலே எஸ்எல்லே இருக்காது. இன்ட்ராடேயில் 5 பாயிண்ட்டுக்கு மேலே எஸ்எல்லே இருக்காது. 5 பாயிண்ட் தான் மேக்ஸிமம் எஸ்எல். பாருங்கள் 2.3ல் 1:6 ஆர் 13 பாயிண்ட். ஸோ இந்தளவு ஒரு அக்யூரஸியான செட்டப்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் இந்த ரேஞ்சில். இப்போது என்ட்ரி செட்டப் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹை போடுறீங்க, ஓகே டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்துருச்சு, என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு என்ட்ரி எடுத்துகிட்டு அப்படின்னாலும் ஓகே தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 50 என்ட்ரி எடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ 50 என்ட்ரி அட்லீஸ்ட் 100 வச்சு வைப்பீங்க. ஸோ வச்சுட்டு ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக் மேலே ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அது வந்து அது கூட அடிக்காமல் மேலே போயிருக்கும். ஓகேங்களா, அடிக்காமல் தான் கீழேருந்து உங்களோட எஸ்எல் வச்சிருக்கும், இல்லை பிரேக் இன் பண்ணி தான் பிரேக் இன் அடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் இங்கேயே வச்சுருந்தீங்கன்னா கூட, இந்த லிக்யூரிட்டி வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களால் 1:5.4 தான் கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ஆனால் நீங்கள் இந்த கேப்சர் பண்ண வேண்டிய ஆர்ஆரில் நான் எஸ்எல் கம்மியாக பெரிய ஆர்ஆர் என்னால் கேப்சர் பண்ண முடியும். இந்த என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்னால் கிடையாது, என்னோடய ஸ்ட்ராட்டஜியால். ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதோ அதை நான் என்ட்ரி செட்டப் பார்க்க முடியும். ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்கிறத நான் என்ட்ரி செட்டப் இருக்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ அதான் நான் திருப்பி சொல்கிறேன். நீங்கள் ஒரு 1:2 கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா அந்த 1:2ல் நான் 20 கேப்சர் பண்ணிவிடுவேன். ஸ்விங்கில் நான் சொல்கிறேன், ஸ்விங்கில் நீங்கள் 1:2 கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அதே ஸ்விங்கில் நான் வந்து 1:20 கேப்சர் பண்ணிடுவேன். ஏன்னா என்ட்ரி எடுக்கிற ஜோன் வந்து அக்யூரஸியாக சின்னதாக இருக்கும், எஸ்எல் வந்து சின்னதாக இருக்கும். நம்ம ஸ்ட்ராட்டஜியோட மெயினே அதான். ஓகேங்களா, ஸோ எஸ்எல் வந்து எப்பவுமே ரொம்ப சின்னதாக இருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ சில்வர் இந்த ஸ்விங்கில் வந்து ஸ்கேல்பிங் என்ன பார்க்கலாம். ஏன்னா இந்த ஸ்விங்களோட வால்யூம் இருக்குது, லிக்விடிட்டி இருக்குது, டெஃபினெட்லி கீழே இருந்துச்சு அப்படின்னா வால்யூம் கிடைக்கும். அதே மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்விங் இங்கே
அன்கிளைம்டு லிக்விடிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் அதுவும் கண்டிப்பாக மேலே போகும். ஓகேங்களா? லைட்டாக ஸ்கேல்பர்ஸ் பார்க்கலாம். அதே நம்மளோட டே ட்ரேடர் இருந்தீங்க அப்படின்னா ஸ்விங்கில் ஓகே டே ட்ரேடர் இருக்குது. ஓவராலாக பைக்கான செட்டப் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்விங் தான் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது கூட பாருங்கள், இப்போதைக்கு என்ன ஆகுது அப்படின்னா இட்ஸ் பிகம் அ ட்ரெண்ட் லைன். கரெக்டாக? ஸோ இது கீழே வராமல் கூட அங்கேருந்து கீழே வந்துட்டு கூட மெதுவாக கீழே வந்து கூட இங்கே லைட்டாக வர மாதிரி வந்து கூட மேலே போகும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். லிக்விடிட்டிலாம் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி செட்டப் பண்ணுறது கரெக்டாக மேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஹோல்டு, வேறு வழியே கிடையாது, ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் என்ட்ரி செட்டப் பார்க்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் கன்சாலிடேஷன் இருக்குது சில்வரில். ஸோ எங்கிட்டு பிரேக் ஆகுதோ அந்த சைடு நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஸ்விங்கில் இந்த ஸ்விங் ஹை ஃபார் ஸ்கேல்பிங், சாரி ஃபார் ஸ்விங்கு. இப்போது யூஎஸ்டி கார்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், யூஎஸ்டி கார்டில் நீங்கள் அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக எஸ்எல் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தேன், என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்விங் ஹைக் மேலே எஸ்எல் வச்சுருப்பீங்கன்னு சொல்லி இன்ஸ்டிடியூஷனுக்கு தெரியும். அவங்க எஸ்எல்லை கண்டிப்பாக அடிக்க போவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். எப்போ ஒன் டேல பாடி க்ளோஸ் பண்ணதோ அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட்லாம் பார்த்து என்ட்ரி எடுக்கலாம் நான் சொன்னேன். 2 நாளாக ஒன் டேல பாடி க்ளோஸ் பண்ண வேலை இன்றைக்கி கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடும். ஏன்னா அந்த லோவை பாருங்கள், 2 நாளாகவும் லோ க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? லோ வந்து ஸ்ட்ராங்காக பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஆனால் திரும்ப என்ன இருக்குது, இது வந்து ஸ்ட்ராங்காக பாடி க்ளோஸ் பண்ணாலும் கூட ஒரு சின்ன ரேஞ்ச் தான் இருக்குது. எப்பயுமே ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்துடும். ஒரு பை போனாலும் சரி, செல்லு போனாலும் சரி, இங்கே பாருங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸாக டக்குன்னு மேலே போயிட்டு பெரிய மூவ் போயிட்டு திரும்ப ரீட்ரேஸ்ட் ஆகிட்டு மேலே போகுதா. ஸோ எப்பயுமே ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டையோ ஒரு ரெசிஸ்டன்ஸையோ பிரேக் பண்ணும் போதில் வால்யூம்ன்றது அக்ரெசிவாக இருக்கும். இப்போ இது வந்து கன்சல்டேஷனா சப்போர்ட் இங்கே பாருங்கள் பிரேக் பண்ணும்போது எவ்வளோ அக்ரெசிவ் பிரேக் ஆகிட்டு ரீட்ரேஸ் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்துருச்சு. இவ்வளோ தான் இது. இப்போது என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கேருந்து ப்ரைஸ் வந்து பேட்டர்ன்ஸை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? கீழே வந்து ஒன் டேல பாடி க்ளோஸ் பண்ணட்டும், திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் ஆகட்டும். ஓகேங்களா? ஒன் டேல பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு. பாடி க்ளோஸ் பண்ணல ஆக்சுவலாக, சாரி. பாடி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒன் டேல எஃப்இஜிலாம் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இஃப் இன்கேஸ் ஒன் டேல வந்து இதான்னு வச்சுக்கோங்க, இதுதான் ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட், இல்லைனா எஃப்இஜி வச்சு கூட பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஒன் டேல தான் எஃப்இஜி அப்படின்னா எஃப்இஜி பாதியில் என்ட்ரி எடுத்திங்கனாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ எப்படின்றது நீங்கள் கரெக்டாக உங்களோட ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ரூல்ஸ் செட்டை பார்த்துக்கோங்க. இனிமேல் கண்டிப்பாக இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் டெஃபினெட்லி நம்ம வந்து என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் வரும். அட்லீஸ்ட் இது வரைக்குமாச்சு ஃபஸ்ட்டு டிபி கேப்சர் பண்ணலாம். ஓகேங்களா? வித்தின் 2 days ஆர் 3 daysக்குள்ளே ஃபில் டிபி அடிக்கும். பார்க்கலாம். இப்போது இது வந்து ஸ்விங்குக்கு. தென் ஸ்கேல்பிங் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல்பிங் இதுவும் அதே தான். இந்த ஸ்விங் லோ ஓகே, அந்த லைனை கூட நான் கீழே இறக்கிக்கிறேன். ஸ்கேல்பிங்கை பொறுத்தளவு இந்த ஸ்விங் லோ, தென் இந்த ஸ்விங் ஹை ஃபார் ஸ்கேல்பிங். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளோட இன்ட்ராடே பிளேயர்ஸ்க்கும் அந்த ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை. ஏன்னா வால்யூம் இருக்குது, மேலேயும் வால்யூம் இருக்குது, கீழேயுமே ஒரு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஹையரோட வால்யூம். அதாவது பார்த்தோம் அப்படின்னா ஹையர் ஹை போகும்போதில் விட்டுட்டு போனால் ஆர்டர்ஸ், பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ 2 பக்கமும் ஆர்டர் இருக்குது, லிக்யூரிட்டி இருக்குது. இதை வச்சு தான் கைஸ் நீங்கள் வந்து என்ட்ரி செட்டை பார்க்கணும். ஓகேங்களா? என்ட்ரி எடுக்க போகிற ரேஞ்சில் லிக்யூரிட்டி மேனுபேஷன் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். மேனுபேஷன் ஆனதுக்கப்புறம் எங்கே வரைக்கும் இன்னும் மேலே போகுன்றதை செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம யூரோ யூஎஸ்டியை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா இதுவும் அதே தான். நியூஸ் இதனால் எல்லாத்துக்கும் அதே தான். இந்த ஸ்விங் லோ, அந்த ஸ்விங் இதுவும் அதே தான். ஓகேங்களா? அதே செட்டப் தான். ஸ்விங் ஹையை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா லிக்யூரிட்டி பக்கத்தில் இருக்குது. ஸோ ஸ்கேல்பர்ஸ் மட்டும் டக்குன்னு இது வரைக்கும் கேப்சர் பண்ணுங்கள். இல்லை டே ட்ரேடர்னாலும் ஓகேனாலும் இந்த ஸ்விங் வரைக்கும் டக்குன்னு கேப்சர் பண்ணிட்டு வந்துருங்க. தென் இந்த ஸ்விங் லோ ஃபார், ஓகேங்களா? ஸோ ஸ்கேல்பர்ஸ் அண்டு இன்ட்ராடே பிளேஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ரேஞ்சில். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. இது பாருங்கள், எப்பயுமே இது லோ பிரேக் பண்ணுற மாதிரியே தான் வந்துகிட்டே இருக்கும். ட்ரெண்ட்லைனில் பிரேக் பண்ணுற மாதிரியே தான். ஏன்னா யூரோ யூஎஸ்டியில் மேனுபேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வால்யூம் வந்து அந்தளவு இருக்காதனால மேனுபேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து ஒன்று லோவில் நீங்கள் கேப்சர் பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடராக, இல்லைனா ஹையில் கேப்சர் பண்ணணும். ஊடால் உங்களால் கம்பல்சரி கேப்சர் பண்ணவே முடியாது இதெல்லாம். ஓகேங்களா? ஒன்று டீப்பஸ்ட் லோவில் ஒரு சோச் கொடுத்து என்ட்ரி செட்டை பார்க்கணும். அது இதுதான் சோச் கொடுத்து என்ட்ரி செட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எல் அடிச்சிருக்கும். இங்கே சோச் கொடுத்து என்ட்ரி எடுத்திங்கன்னா ஃபில் டிபி அடிச்சிருக்கும் கரெக்டாக. ஓகேங்களா? ஸோ நார்மல் டெக்னிக்கல், இட்ஸ் ஆல்வேஸ் நார்மல் டெக்னிக்கல். அதை நம்ம கரெக்டாக அக்யூரசின்னு சொல்ல முடியாது, இப்படி தான் ஆகும்னு. ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிடிசி. ஸோ பிடிசியை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் என்ன பிரேக் பண்ணிவிட்டு ரீட்ரேஸ்மெண்ட், பக்காவாக ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துச்சு நேற்று. ஆனால் நம்மளுக்கு வந்து ஃபில் டிபி அடிக்கலை, ட்ரெயிலிங் எஸ்எல்லோ இல்லை பிரேக் ஈவனோ அடிச்சிருக்கோம். கரெக்டாக என்ன இருக்குன்னா அங்கேருந்து கீழே வந்தது டிபி கிட்ட வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? பிரேக் ஈவனும் சின்ன ட்ரெயிலிங் எஸ்எல்லோ நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டில் அடிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஸ்கேல்பிங்கை பொறுத்தளவு ஸ்கேல்பிங் இப்போதைக்கு பிடிசியில் பார்க்க வேணாம். ஓகேங்களா? ஏன்னா ஃபுல்லாக ஹைஸ் அண்ட் லோஸ் லிக்விடிட்டி நிறைய இருக்குது.
லோ பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ஸ்கேல்பர்னாலும் சரி, நம்ம டே ட்ரேடர்னாலும் சரி, எல்லாருமே லோ இந்த லோ வச்சுக்கோங்க. ஹை வந்து இந்த ஸ்விங் ஹை வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸ்கேல்பர்னாலும் சரி, டே ட்ரேடர்னாலும் சரி. ஓகேங்களா. ஸோ இத வச்சுக்கோங்க. அதான் கரெக்ட்டா இருக்கும். இப்போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு. ஃபுல்லாக லிக்விடிட்டி வச்சு வயலட் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து டே ட்ரேடிங் ஸ்விங்கு இதை பொறுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹை தான். ஸ்விங் ட்ரேடர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடர் வந்து ஹைன்றது கொஞ்சம் எல்லா இடத்தையும் வால்யூம் இருக்க தான் செய்யுது. ஓவராலாக ஹை வந்து இங்கே தான் போகணும். ஓகேங்களா. ஸோ இல்லை அப்படின்னா இந்த ஸ்விங் ஹை தான் போகணும் நம்ம. ஸ்விங் ட்ரேடர் பையை விட செல்லு பார்க்குறது நல்லது. ஓகேங்களா. கன்சிடர் பண்ணிக்கோங்க. தென் யூஎஸ் ஆயில் ஃபைனலாக ஓகேங்களா. ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்தளவு நல்லா ஒரு $80 பெர் ரவுண்ட்ஸ் வரைக்கும் இப்போதைக்கு போயிட்டு பெர் பேரல் சாரி. இப்போதைக்கு ஹையர் லோ எதுவும் வரல. ஓகேங்களா. நியூஸ் டக்குன்னு வந்தனால அப்படியே மேலே போயிடுச்சு. நம்ம ஸ்விங்கும் பார்க்க முடியாது. ஏன்னா டேரெக்டாக பாடி க்ளோஸ் பண்ணி மேலே போயிடுச்சு. இப்போது ஸ்கேல்பிங் அண்ட் டீப் இன்ட்ராடே பிளேயர்ஸ்க்கு மேலே ஸ்விங் ஹை எடுத்துக்கோங்க. ஸ்விங் லோ இந்த ஸ்விங் வந்து ஸ்கேல்பர்ஸ் வச்சுக்கோங்க. ட்ரேடர்ஸ் நம்மளோட இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இந்த ஸ்விங் லோ இதுவும் இன்ட்ராடே ட்ரேடர்ஸோட ஸ்விங் ஹை ஸ்விங் லோ இந்த ஸ்விங் லோ வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதான் கைஸ். இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் எதுவும் கால்ஸ் கிடையாது. ஃபுல்லாக பார்த்தோம் கமெண்ட்டில் ஃபில்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ஹேவ் அ நைஸ் டே. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா.